தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து செயற்பட திட்டம். நிபுணர் குழு அறிக்கைக்கு பதில் அளிக்கப்படும் என ஜெகத் ஜயசூரிய கூறியுள்ளார். காணாமல் போதல் சம்பவத்துடன் தொடர்பில்லை என்கிறது ராணுவம். யாழ் பல்கலைக்கழக சமூகத்துக்கு கடுந்தொனியில் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். கடத்தப்பட்ட மக்கள் போராட்ட இயக்க உறுப்பினர்கள் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலய பகுதியினுள் இயங்கி வருவதாக கூறப்படும் விசேட சித்திரவதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலய பகுதியின் நுழைவாயிற் பகுதியாக உள்ள அச்சிவேலி பகுதியில் கடத்தப்பட்ட உறுப்பினர்கள் பயணம் செய்த மோட்டார் சைக்கிள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை அடுத்தே இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக மக்கள் போராட்ட இயக்க தரப்புகள் கோருகின்றன. கடத்தப்பட்ட மக்கள் போராட்ட இயக்க யாழ் மாவட்ட அமைப்பாளரான லலித்குமார் வீரராஜ் பல தடவை படை அதிகாரிகளால் நேரடியாகவே அச்சுறுத்தப்பட்டிருந்தார். இவ்வாறான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் கொல்லப்படுவாய் எனவும் காணாமல் போக வேண்டி இருக்குமெனவும் மிரட்டப்பட்டதாக இத்தரப்புகள் மேலும் கோருகின்றன. உயர் பாதுகாப்பு வலய நுழைவாயிலில் ராணுவ போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனால் கடத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் சகிதம் அவர்களை உள்ளே கொண்டு செல்வது சிரமமாக இருந்திருக்கலாம். இதனாலேயே உயர் பாதுகாப்பு வலய எல்லையான அச்சுவேலியில் அதனை கைவிட்டு சென்றிருக்கலாம் என அவர்கள் சந்தேகம் கொண்டுள்ளனர். கடந்த காலங்களில் தமிழ் இளைஞர் யுவதிகள் கடத்தப்பட்ட பாணியிலேயே இந்த கடத்தலும் நடந்துள்ளதை அவர்கள் நினைவு கூறுகின்றனர். கடத்தல் நடந்த பின்னர் ஆவரங்கால் பகுதிகளெங்கும் படை அதிகாரிகள் இரவு பகலாக நடமாடியதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ளன. தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு காணும் முனைப்புகளில் இணைந்து செயற்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான ஆரம்ப கட்ட இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி பிரதிநிதிகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் காலங்களில் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்ட முனைப்புகளில் பொதுவான இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து செயற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கைக்கு பதிலளிக்கப்படும் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜெகத் ஜயசூரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பான் கி மூனினால் நியமிக்கப்பட்ட குழுவினர் யுத்தம் தொடர்பில் சமர்ப்பித்த அறிக்கையில் தவறான தரவுகள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த போலியான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ராணுவத்தினர் பதில் அறிக்கையொன்றை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது படையினர் நிலைநிறுத்தப்பட்ட விதம் சம்பந்தமான தரவுகள் அம்பலப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். யுத்த சூனிய வலயம் தொடர்பிலும் தகவல்கள் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நிபுணர் குழு அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது என வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. நிபுணர் குழு அறிக்கையில் பல்வேறு பிழையான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான இலங்கை பிரதிவதிவிட பிரதிநிதி சவேந்திர சில்வா ஏற்கனவே விளக்கம் அளித்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போதல் சம்பவத்துடன் தொடர்பில்லை என ராணுவம் அறிவித்துள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஜேவிபி கிளர்ச்சி குழு உறுப்பினர்கள் இருவர் காணாமல் போன சம்பவத்துடன் ராணுவத்துக்கு எவ்வித தொடர்பும் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் காணாமல் போன சம்பவத்துடன் ராணுவத்துக்கு தொடர்பு இருப்பதாக நாம் இலங்கையர் அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டு அடிப்படை அற்றது என யாழ் கட்டளை தளபதி மஹிந்த ஹத்துருசிங்க தெரிவித்துள்ளார். தகுந்த ஆதாரங்களுடன் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச சமூகத்திடம் அனுதாபம் திரட்டும் நோக்கில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டார். காணாமல் போதல் சம்பவம் குறித்து காவல்துறையினர் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என அவர் தெரிவித்தார். இதேவேளை இவ்வாறான காணாமல் போதல் சம்பவங்களை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நாம் இலங்கையர் அமைப்பின் அழைப்பாளர் உந்துல் பிரேமரட்ன தெரிவித்துள்ளார். வடக்கில் இருந்து ராணுவத்தினரை வெளியேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். யுத்தம் முடிவடைந்து 2 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார்.
மன்னாரில் 110 பேரும் திருகோணமலையில் 100 பேரும் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு 10 பேருக்கும் ஒருவர் என்ற அடிப்படையில் வடக்கில் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் காணாமல் போதல் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஜேவிபி கிளர்ச்சி குழு உறுப்பினர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். ஸ்ரீலங்கன் மிரர் இணையதளத்தின் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நபர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அவதூறு ஏற்படுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அண்மையில் அரசாங்கத்தினால் முடக்கப்பட்ட 5 இணையதளங்களில் ஒரு இணையதளத்திற்கான தடை நீக்கப்பட்டுள்ளது. சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தடை நீக்கப்பட்டுள்ளது என இலங்கை தொலைத்தொடர்பு கட்டுப்பாட்டு ஆணையகம் அறிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத இணையதளங்களுக்கான இணைப்பை உள்ளடக்கக்கூடாது என்ற நிபந்தனை உள்ளிட்ட சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இணையதளம் முடக்கப்பட்டமைக்கு எதிராக நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் நிபந்தனை அடிப்படையில் இணையதளத்திற்கான தடையை நீக்க அனுமதி அளித்துள்ளது. எனினும் ஏனைய 4 இணையதளங்களும் தொடர்ந்து முடக்கப்பட்டுள்ளன. தடையை நீக்குமாறு கோரி அண்மையில் சுதந்திர ஊடக அமைப்பு நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. விடுதலை புலிகளுக்கு வால் பிடித்த பல மாணவர்களின் வாழ்வு நாசமாக்கப்பட்டு அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அனாமதேய எச்சரிக்கை சுவரொட்டி அடுத்து நாம் பேச மாட்டோம் என்ற கடுந்தொனியில் யாழ் பல்கலைக்கழக சமூகத்துக்கு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக சமூகத்தைச் சேர்ந்த 11 பேருக்கு நாம் இலங்கையர் பாதுகாப்பு படை என்ற அமைப்பின் பெயரில் உயிருக்கு எச்சரிக்கை விடுத்து ஒட்டப்பட்ட சுவரொட்டியிலேயே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 8 மாணவர்களும் 3 விரிவுரையாளர்களும் இவ்வாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இதில் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் சிலரும் அடங்குகின்றனர். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. யாழ் பல்கலைக்கழக சூழலில் இந்த சுவரொட்டிகள் மர்மமான முறையில் ஒட்டப்பட்டிருந்தன. விடுதலை புலி பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நாட்டில் சமாதானம் மலர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அனாமதேய எச்சரிக்கை சுவரொட்டி மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. சில விரிவுரையாளர்களும் தூண்டிகளாக செயற்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் கடந்த காலங்களில் விடுதலை புலிகளின் வாள்களாக செயற்பட்டவர்கள் என்று மாணவர்கள் மீது எச்சரிக்கை விடுத்த குறித்த எச்சரிக்கை சுவரொட்டி 3 விரிவுரையாளர்களையும் எச்சரித்துள்ளது. நீங்கள் இன்று செய்யும் ஒவ்வொரு செயற்பாட்டுக்குமான விளைவை விரைவில் அனுபவிப்பீர்கள். நாம் ரத்தம் சிந்தி தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த விடுதலையை யார் குழப்ப நினைத்தாலும் அவர்களுக்கான தண்டனை அதிகபட்சமாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையோடு கூறிக்கொள்கிறோம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மனித உரிமை செயற்திட்டம் அமுல்படுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. மனித உரிமை செயற்திட்டத்தை அமுல்படுத்துவது குறித்த யோசனை கடந்த செப்டம்பர் மாதம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் யோசனை திட்டத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு மனித உரிமை பேரவையில் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிக்கு அமைவாக மனித உரிமை பாதுகாப்பு தொடர்பான செயற்திட்டத்தை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை போன்ற முக்கிய மனித உரிமை நிறுவனங்களுடன் தொடர்புகளை பேணுவதற்கு இந்த செயற்திட்டம் உதவும் என அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. 8 பிரிவுகளின் கீழ் இந்த 5 ஆண்டு திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. சிவில், அரசியல், சமூக, பொருளாதாரம், கலாச்சாரம், சிறுவர் மற்றும் மகளிர் உரிமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சம்பந்தமான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.